அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, மேக்ஸு இது எல்லாத்துக்குமே முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து லெசன் வைஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2024 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடக்காமல் இருந்தாலும் அல்லது நடந்து இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். அதனால் இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் பண்ணாமல் இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து 2 மார்க் 3 மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 மார்க்ஸு சினத்தை ஏன் காக்க வேண்டும், எத்தீசிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தியார் கூறுவது என்ன, முகவரி ஏற்று போனதை சுதந்திர சுப்பிரமணியம் கூறுவது காரணத்தை கூறு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு, கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரோட்டம், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் இலக்கண குறிப்பில் இருந்து ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது எல்லாமே சேஞ்சபிள் தான். அதனால் நீங்கள் இதில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிங்க. அதுக்கடுத்து 4 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். குகனோட ஐவராகி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். அதே போல் 3ஆம் காலம் போல் ஒன்று எவை ஏன் விளக்குக. அதுக்கடுத்து பங்குனை உத்தர திருவிழா நடைபெற்ற முறை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார், எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று பறவைகளும் வரக்கூடும் நாளை இடஞ்சுட்டு பொருள் விளக்குக. அதுக்கடுத்து 4 மார்க் கொஷின்ஸ் பாருங்க. கொடை வழக்குதலில் நீங்கள் பின்பற்ற விரும்புவற்றை எழுதுக. சங்கப்பாடலில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகம் விளக்கு. பேரிட மேலாண்மை ஆணையம் தருக. உங்கள் குடும்பத்தின் உறவு முறையை பெயர்களை அட்டவணைப்படுத்துக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்பொருள் யார் யார்வாய் கேட்கணும் அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இலக்கிய நயம் பாராட்டல் வந்து என்னது கேட்டிருக்காங்க. பாநயம் பாராட்டல் அது எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து பாடாந்திணை கூர்பாசறை இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தமிழாக்கம் தருக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 6 மார்க் கொஷின்ஸ் சரிங்களா. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க, அட்டன் பண்ணுறதே இல்லை. அதனால 6 மார்க் கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. இதில் இந்த கவிதை எழுது அறிய வேண்டியவனாக சுரதா கூறுவது இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. பண்பின் படிமமாக படிக்கப்பட்ட ராமன் பிற உயிரோடும் கொண்டிருந்த உறவு நிலை. அதுக்கடுத்து கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறு, ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாற்று வடிவெடுக்கும் ஒன்று, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கோடைமழையெல்லாம் நிறையா டைம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லுமே கேட்டிருக்காங்க. அதே போல் பொறுப்புணர்ச்சி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக. அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சிங்க. இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். நீங்கள் ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் கொஷின்ஸ் எல்லாமே மிங்கிள் பண்ணி ஆஃப் எலி கொஷின்ஸு குவார்டர்லி கொஷின்ஸ் இதெல்லாமே மிங்கிள் பண்ணி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு படிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு செகண்ட் ரிவிஷன் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.